பேசுகிறேன். நம்ம வந்து முதல்ல வீடியோ போட்டிருக்கேன் நான். இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து போடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போடுறேன். அது ப்ராப்பராக போடல, அதனால மறுபடியும் ப்ராப்பராக போடலான்னு. இப்போ வந்து நம்ம ஃப்ரீ டைலரிங் கிளாஸ், ஓகேங்களா? ஃப்ரீ டைலரிங் கிளாஸு நம்ம வந்து இந்த மெட்டீரியல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது, ஓகேங்களா? இந்த மெட்டீரியல்லாம் தேவைப்படுது, நீங்கள் வாங்கிக்கோங்க. இதனுடைய ஃபோட்டோ நான் போடுறேன். நான் போட்டுக்கின்னு என்னுடைய வீடியோ பார்த்து டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், ஷார்ட் ஷிம்மி. இந்த ஷிம்மி தான் நம்ம முதல்ல பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதனுடைய ஃபோட்டோ, இதனுடைய லெட்டர்ஸ் மெஷர்மெண்ட்டு நான் போடுறேன். நான் இப்போது இது கட்டிங் போட்டுடலாங்களா? இங்கே பாருங்கள், இது டபுள் ஃபோல்டிங் இந்த இடத்துல வரும். நமக்கா அப்படி போட்டுக்கணும். இந்த மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம கிளாத்தில் பார்க்கலாம், ஓகேங்களா? இது ஃபுல் ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி வரும். ஃபுல் ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு கிளாஸு, ஃபஸ்ட்டு ஷிம்மி கட்டிங் போட்டுடலாங்களா? இப்போ பாருங்கள், பார்டர் பீஸ் வந்து நமக்கு எதிர்க்கு ஆப்போசிட்டாக வரணும், லெவலாக வச்சுக்கணும், சரிங்களா? இங்கே பாருங்கள், லெவலாக வச்சுக்கணும். லெவலாக வச்சுருக்கோம். நம்ம முதல்ல வந்து ஹைட் வந்து 12 இன்ச்சஸ், ஓகேங்களா? இந்த கரபாகம் வந்து ஹைட்டில் வச்சு 12 இன்ச்சஸ் போட்டுருக்கோங்க. பாருங்கள், இந்த கார்னர் 12, இந்த கார்னர் 12. இந்த கரபாகம் வந்து 4ஆக மடிச்சுக்கணும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், முதல்ல 2ஆக மடித்து மறுபடியும் 2ஆக மடித்தோம்னா 4 பீஸாக வந்துடும். 2 கரபாகம் ஒரு ஃபோல்டிங் வரும், சரிங்களா? இந்த ஹைட்டில் நம்ம மடித்து போட்டுட்டு இந்த சைட்லேருந்து மேலேருந்து கீழே 12, இங்கே மேலேருந்து கீழே 12 வச்சு ஸ்கேலில் கோடு போட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கின்னு இப்போ நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், கரபாகத்துலேருந்து இந்த ஷிம்மியில் ஆஃப் செஸ்ட் ரவுண்ட், இங்கே பாருங்கள், இந்த ஆம்லேருந்து இந்த ஆம், ஓகேங்களா? இந்த ஆம்லேருந்து இந்த ஆம் மார்க் பண்ணி இதில் பாதி தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த ஆம்லேருந்து அந்த ஆம் இருக்கும் வரைக்கும் 11 இன்ச்சஸ் ஆஃப் செஸ்ட் ரவுண்டு. ஆஃப் செஸ்ட் ரவுண்ட்னா பேக்கில் மட்டும் ஒரு பாதி எடுக்கணும், ஓகேங்களா? ஒரு பாதி எடுக்கணும். இந்த ஆம்லேருந்து இந்த ஆம் வரைக்கும் ஆஃப் செஸ்ட் ரவுண்டு, ஓகேங்களா? ஆஃப் செஸ்ட் ரவுண்ட்னா 11னா அதில் பாதி வந்து 5.5, ஓகேங்களா? அங்கே பாருங்கள், 5.5. ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச் 6.5 மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், அதுலேருந்து பீஸை மூவ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? பீஸை மூவ் பண்ணிக்கின்னு இங்கே பாருங்கள், அந்த 11.5 வரைக்கும் பீஸை மூவ் பண்ணிக்கணும். ஃபோல்டிங் வராமல் பார்த்துக்கோங்க. மூவ் பண்ணிக்கின்னு இங்கே பாருங்கள், இதை கட் பண்ணிடணும். எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிடலாம். புரியலன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அப்புறம் இப்போ பாடியை கரெக்ட் பண்ணி எடுத்துக்கணும், ஹைட்டும் கரெக்ட் பண்ணி எடுத்துக்கணும், ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு பீஸ் இப்படி எடுத்துகிட்டு மிடில் இருக்கிற இப்படி ஒரு பீஸ் இப்படி எடுத்துக்கணும். இப்படி போட்டோம்னா நமக்கு வந்து டபுள் ஃபோல்டிங் வரும், ஓகேங்களா? டபுள் ஃபோல்டிங் வரும். டபுள் ஃபோல்டிங் எதுக்கு நம்ம வைக்கிறோம்னா, மேலே இருக்கிற ஃபோல்டிங் வந்து ஃப்ரண்ட்டு, கீழே இருக்கிற ஃபோல்டிங் வந்து பேக், ஓகேங்களா? இப்போ இது ஃப்ரண்ட்டு, இது பேக், இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும். முதல்ல இது நம்ம மார்க் பண்ணுறது 1.5 வந்து நெக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து 2.5. நம்ம இங்கேருந்து 1.5 மார்க் பண்ண பாருங்கள், அதுக்கு அடுத்தது 2.5. இதிலே 2.5 வைக்காதீங்க. இப்படி முதல்ல 1.5 மார்க் பண்ணிட்டு இதுலேருந்து 2.5, ஓகேங்களா? இப்போ மேலேருந்து கீழே 4 இன்ச்சஸ். இது வந்து ஆம் பீஸ், ஓகேங்களா? ஸ்லீவோடைய ஆம் பீஸ் இப்படி ரவுண்டு வருது இல்லைங்களா? கையோடைய ஆம், அந்த ஆம், ஓகேங்களா? அப்படியே பாக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு நெக். மேலே இருக்கிற பீஸ் வந்து ஃப்ரண்ட் இல்லையா, அதனால் ஃப்ரண்ட்டு நெக்கு. கீழே இருக்கிற பீஸ் வந்து பேக் நெக்கு. இது மார்க் பண்ணிட்டோம். பேக் நெக்கு 3, ஃப்ரண்ட்டு நெக்கு 4, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம 1.5 மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கோட் போட்டுக்கலாம், ஓகேங்களா?
இங்கே நெக்குக்கு 1/2 inch மார்க் பண்ணி இப்படி ஷேப் எடுத்துக்கலாம் ரவுண்டாக. ஓகேங்களா? இங்கே ஆர்முக்கு வந்து இந்த வீலேருந்து 1 inches மார்க் பண்ணி இப்படி ரவுண்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ கட்டிங் பண்ணிடலாங்களா? இங்கே பாருங்க, ஃப்ரண்ட் நெக் எடுத்து இங்கே பாருங்க ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணணும். மோனாசிஸ் அதில் தான் கட் பண்ணணும். பொறுமையாக கட் பண்ணுங்க. இப்போ பேக் நெக்கும் அதே மாதிரி பாக்ஸ் போட்டு 1/2 inch ஷேப் எடுத்துக்கணும். நீங்கள் மார்க் பண்ணி தான் கட் பண்ணணும். மோனாசிஸ் அதில் கட் பண்ணி இப்படி இறங்கிடணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இந்த 4 பீஸ் ஆம் பீஸும் 4மே கட் பண்ணணும். இது சாம்பிள் பீஸுன்றதுனால நம்மளுக்கு பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸுன்னு கிடையாது. அதனால் இது 4 பீஸையும் ஒன்றா கட் பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணுறோம், இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நெக் பீஸ் கட் பண்ணணும். நெக் பீஸ் எப்படி கட் பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள், நம்ம இங்கே கட் பண்ணணும் இல்லைங்களா? இங்கே பாருங்கள் 4 ஃபோல்டிங், 2 கரபாகம் 1 ஃபோல்டிங் வரும். இப்படி தான் நம்ம பாடி கட் பண்ணோம். அதே பொசிஷனில் நெக் பீஸ், எல்லா நெக் பீஸ்க்கும் 1.25 தான் கட் பண்ணோம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும், க்ராஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே 1.25 தான் கட் பண்ணோம். இங்கே பாருங்கள், 1.25னா 1 inch 2 point. ஓகேங்களா? இங்கே 1 inch 2 point மார்க் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் இங்கே 1 inch 2 point மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு 2 மார்க்கிங் பண்ணிக்கோங்க. 2 பீஸ் தேவைப்படுது. பாருங்கள், 1 inch 2 point, நெக்ஸ்ட்டு 1 inch 2 point. ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு இப்படி கோடு போட்டுக்கோங்க. இந்த பீஸும் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸ், இது நெக் பீஸ். ஓகேங்களா? இது ஸ்ட்ரெயிட் பீஸில் நெக் பீஸ். ஓகேங்களா? இது நம்ம சுடிதாருக்கு பேக் நெக்லாம் வைப்போம் பாருங்க, அந்த மாடலில் வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இப்போது ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட்டிங் பார்த்துட்டோம், ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். ஸ்டிச்சிங்கும் நம்ம வீடியோ போடுறோம் நான். ஓகேங்களா? இது கிளாஸ் 1. ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.